Centripetal acceleration and centripetal force. A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. ஒரு வெஹிக்கிள் இல்லைனா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டைரெக்ஷனை பொறுத்து மேக்னிடியூடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ த மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் இன் சர்க்குலர் பேத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன் இஸ் ஏன் ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கல்லை கைத்தில் சுற்றுறோம் அப்படின்னா அது வந்து சர்க்குலர் பேத்தில் ரொட்டேட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதோட டைரெக்ஷன் வந்து ஆக்சலரேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. In this case, there must be an acceleration acting along the string directed inwards which makes the stone to move in circular path. அந்த கயிறில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அந்த கல்லை சர்க்குலர் பேத்தில் ரொட்டேட் பண்ண வைக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு உள்ளே நோக்கி, அதாவது இன்வர்ட்ஸில் நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டயக்ராமை பாருங்கள். சென்ட்ரல் இருந்து அந்த ரோப் இருக்கு இல்லையா, அந்த கயிறு வந்து அந்த ஸ்டோனை சர்க்குலர் பேத்தில் ரொட்டேட் பண்ண வைக்குது. அப்போ அந்த கயிறு வந்து அந்த ஸ்டோனை உள்ளே நோக்கி ஒரு ஃபோர்ஸில் இழுக்க வைக்குது. திஸ் ஆக்சலரேஷன் இஸ் நோன் ஆஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் நோன் ஆஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த கொடுக்கக்கூடிய ஆக்சலரேஷன் வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். Since the centripetal acceleration is directly radially towards the center of the circle, அந்த centripetal acceleration அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டரில் அந்த ரோப்பில் இல்லைன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிடிச்சி சுற்றுறோம் அப்படின்னா அந்த சுற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து சென்டராக இழுப்பாங்க. அந்த இது வந்து அதுதான் வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அந்த கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. its centripetal acceleration is given by ஒரு ஆப்ஜெக்ட்டு m மாஸ்லேயும் அதோட ரேடியேஷன் வந்து r அப்படின்னும் வெலாசிட்டி v அப்படின்னு இருந்தால் அதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் ரேடியஸையும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். a = v²/r. The magnitude of centripetal force is given by. இதில் நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் F = mv²/r. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A 900 kg car moving at 10 m/s takes a turn around a circle with a radius of 25 meter. Determine the acceleration and the net force acting upon the car. ஒரு கார் வந்து 900 kg இருக்குது. அந்த கார் வந்து 10 m/s மூவ் ஆகுது அந்த டர்னிங்கில். அதோட அந்த சர்க்குலர் பேத்தில் டர்ன் ஆகும்பொழுது அந்த சர்க்கிளுக்கான ரேடியஸ் வந்து 25 மீட்டர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன, அதில் ஆக்டான ஃபோர்ஸ் என்ன அந்த டர்னிங்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். When the car turns around circle, it experiences centripetal acceleration A = v²/r. அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா வெலாசிட்டியும் ரேடியஸ் இருந்தால் அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10 m/s அந்த வெலாசிட்டி வந்து 10² அப்படின்னு வரும், v²ங்கிறதுனால டிவைடட் பை ரேடியஸ் வந்து 25 மீட்டர். ஸோ A = 100/25 = 4 m/s. அதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து 4 m/s கிடைக்குது. நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த கார் F = ma, அதாவது செகண்ட், அந்த நியூட்டன் செகண்ட் லா படி F = ma. கிராவிடேஷன் அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து இங்கே 4. ஸோ 900 × 4 = 3600 நியூட்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா மே ஆக்ட் as சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சொன்ன கிராவிடேஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எல்லா ஃபோர்ஸும் வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக, அதாவது மைய நோக்கு விசையாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். டேக் எ பீஸ் ஆஃப் ரோப் அண்ட் டை எ ஸ்மால் ஸ்டோன் அட் ஒன் end. ஒரு கயிறும் அதில் வந்து ஒரு சின்ன கல்லும் கட்ட சொல்கிறாங்க. ஹோல்டு த அதர் end ஆஃப் த ரோப் அண்ட் ரொட்டேட் இட் சச் தட் த ஸ்டோன் ஃபாலோஸ் எ சர்க்குலர் பேத். அதை வந்து அந்த கயிறில் அந்த ஸ்டோனை கட்டிட்டு ஒரு சர்க்குலர் பேத்தில் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. டூ யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி புல் ஆர் புஷ் இன் யுவர் ஹேண்ட். அதில் நம்ம வந்து கையில் இழுக்கிற மாதிரியோ இல்லைன்னா தள்ளுற மாதிரியோ ஒரு ஃபோர்ஸை நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
In this activity, a pulling force that acts away from the center is experienced. அந்த ஒரு ரோப்பில் நம்ம அந்த ஸ்டோனை கட்டிட்டு சுற்றும் பொழுது நம்மளுக்கு வெளியே அந்த ஸ்டோன் வந்து ஒரு ஃபோர்ஸை இழுக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த கயிறு வந்து அந்த ஸ்டோனை உள்ளே நோக்கி ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வரும். அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த கல் அந்த கயிறை விட்டு வெளியே இழுக்க ஒரு ஃபோர்ஸை கொண்டு வரும். இதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். வெளியே நோக்கி நடந்தால் சென்ட்ரிஃபியூகல், உள்ளே நோக்கி நடந்துச்சு அப்படின்னா சென்ட்ரிபிட்டல். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அந்த சர்க்குலர் பாத்தில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டுக்கு வெளியில், சர்க்குலருக்கு வெளியில் நடக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். Thus, centrifugal force acts in a direction which is opposite to the direction of centripetal force. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நடக்கிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதோட மேக்னிடியூடும் அந்த ஃபோர்ஸு சொல்கிற அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு சொல்கிற மேக்னிடியூட் வேல்யூ தான் வரும். The dryer in a washing machine is an example for the application of centrifugal force. அந்த வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரையர் அந்த கிளாத்தை வெளியில் தள்ளும். அந்த இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், when you go for a ride in a merry-go-round in amusement parks, you will experience an outward pull as merry-go-round rotates about vertical axis. This is due to centrifugal force. இந்த ராட்டினம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராட்டினத்தில் நம்ம போகும்பொழுது, நம்ம மேலே போகும்பொழுது நம்மளை வெளியில் தள்ளுற மாதிரியோ ஒரு இழுக்கிற மாதிரியோ ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸும் வந்து சென்ட்ரிமுகல் ஃபோர்ஸ்னால தான் அப்படிங்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்: மோஷன் இஸ் a change of position which can be described in terms of the distance moved or the displacement. ஒரு மோஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது எதை பொறுத்து அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால். அந்த ஃபோர்ஸ்னால் அதோட டிஸ்டன்ஸ் மூவ் ஆகலாம், இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் குட் பி யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லைன்னா நான் யூனிஃபார்மாக இருக்கலாம். Speed of an object is the distance covered per unit time and velocity is the displacement per unit time. Speed அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது ஸ்பீட். வெலாசிட்டி மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறது வெலாசிட்டி. த ஆக்சிலரேஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். ஆக்சிலரேஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ வெலாசிட்டி ஆனிச்சு, வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சிலரேஷன். த மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கேன் பி டிஸ்கிரைப்டு வித் த ஹெல்ப் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் யூனிஃபார்மாக இருந்துச்சு, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஐசக் நியூட்டன் வந்து 3 ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணார். அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா v = u + at, செகண்ட் ஈக்குவேஷன் s = ut + half at square, third equation v square = u square + 2as. For a freely falling body, the acceleration a is replaced by g. தானாக கீழே விழுற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரேஷன் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், an object under uniform circular motion experiences centripetal force. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மாக ஆவரேஜ் வெலாசிட்டியில் ரொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, சர்க்குலர் பேத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் எ டைரக்ஷன் விச் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.